அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் என்று சொல்லி நான் ஜெபிக்கிற அந்த காரியங்களிலே கர்த்தர் காண்பித்து கொடுத்த ஒரு வசனத்தை நாம் ஆதாரமாய் வைத்து தியானித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 51:16 வாசிக்கலாம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மறைப்பதாக கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன். அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன். அவர் நம்முடைய நினைவாய் இருக்கிற தேவன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் பயப்படுறீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் வேதனைப்படுறீங்க, அல்லது ஏதோ ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்கிறது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, என் கரத்தின் நிழலினாலே மூடுவேன். ஹல்லேலூயா. அவர் கை நீட்டினாக்கா பாருங்க, அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். ஹல்லேலூயா. கரத்தின் நிழலினாலே நம்மை மறைக்கிறேன்னு சொல்லி வாக்கு தத்தம் செய்திருக்கா. யாரை? நம்ம தான். ஹல்லேலூயா. இதை கேட்குற நம்மளை தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை என்னுடைய கரத்தின் நிழலினாலே மறைக்கிறேன். அப்போ அவர் கரத்தின் நிழலினாலே மறைச்சிட்டாக்கா எதிரி என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் எங்கே தாக்கிறது, அப்புறம் எங்கே அதுக்குள்ளே போடுறது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஹல்லேலூயா. அவர் கரத்தை அப்படி நீட்டிட்டாக்கா மேலேயோ சைட்லேயோ பார்க்க முடியுமா? ஒருத்தரம் பார்க்க முடியாது. கர்த்தர் வாக்கு தத்தம் செய்கிறான், என் கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். நீ ஏன் பயப்படுறீங்க? எதனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க? இதை எப்படி போகுமோ இந்த நாட்களில், என்னுடைய குடும்பம் எப்படி நடக்குமோ, அல்லது என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீ கண்ணீர் வடிக்காதீங்க. நான் என்னுடைய கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு தத்தம் செய்கிறார். எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, மோசே என்று சொல்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து வேதத்தில் அறிவோம். இந்த மோசையை கர்த்தர் அழைக்கிறார். அவன் தெக்குவாயனாக இருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனோடு கூட பேசுகிறார். வனாந்தரத்தில் இருக்கிறான். வனாந்தரத்தில் அவன் ஆடுகளை மேய்த்து சுற்றி திரிகிறான். முச்செடி நடுவில் இருந்து கர்த்தர் பேசி, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, யார் பேசுறதுன்னு தெரியல அவனுக்கு. முச்செடி உற்று பார்க்குறான், அது எரிஞ்சிட்டு இருக்கு. இவன் ஆடு மேய்க்கிறவன், என்னடா அது திடீர்னு பச்சை செடி எரியுத அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறான். அப்போ அங்கேருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? மோசே, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படி சொல்லி ஒரு சத்தம் வருது. அப்போ யாருன்னு சொல்லி அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கி அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதனால தான் இயேசு யார் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்க. ஹல்லேலூயா. அப்படி புரிஞ்சு கொண்டவனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார்.
வா, நான் உன்னை அனுப்புகிறேன் எகிப்து தேசத்துக்கு. அங்கே இருக்கிற ஜனங்களை மீட்டு நீ கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும், நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மோசே சொல்கிறார், என்னால் முடியாது ஆண்டவரே, நான் பேச தெரியாது, என்னால் பேச முடியாது அப்படி சொல்கிறாரு. சரி, நான் உனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறார். அவன் இல்லாத சாக்கு போகலாம் சொல்கிறான், அதெல்லாம் முடியாது, நீ தான் அப்படின்ட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. கட்டண ரீதியாக சொல்லிட்டு போயிட்டார். இப்போ பாருங்கள், இவன் வேறு வழி கிடையாது, வந்துட்டவனுக்கு பயம், இந்த ஜனங்களை எப்படி வழி நடத்துறது, இந்த ஜனங்களை எப்படி நம்ம வழி நடத்தி பார்ப்பது, இதெல்லாம் கொடுத்துட்டார் ஆண்டவர். கூட்டின்னு போனார், சீனாய் மலைக்கு கூட்டின்னு போனார், அவன்கிட்ட 10 கட்டளைகளை கொடுத்துட்டாரு, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இவனுக்கு பயம் மனசுக்குள்ளே, கர்த்தர் என் கூட தான் இருக்காரா, நான் அவரை பார்க்கலையே, அவர் சத்தத்தை தானே கேட்டேன், அவருடைய பிரசன்னத்தை தானே உணர்ந்தேன், அவரை பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே உங்களுடைய மகிமை நான் பார்க்கணும், உண்மை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்தில் கேட்குறான் மோசே. அப்போ கர்த்தர் சொல்கிறார், வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21 23 வரை வாசிக்கலாம். யாத்திராகமம் 33 21 23 வரை. பின்னும் கர்த்தர் இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். ஹல்லேலூயா. இப்ப மோசேக்கு கர்த்தர் சொல்லிட்டாரு, என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, அது கன்மலையின் வெடிப்பு, அந்த இடத்துக்கு வா. அப்ப நீ வரும் பொழுது என் கரத்தினால் என்ன செய்வேன், உன்னை மூடுவேன். என் கரத்தை எடுக்கும் பொழுது நான் கடந்து போகிறத நீ பார்ப்ப அப்படி சொல்லிட்டு கர்த்தர் மோசேட்ட சொல்லிட்டார். அவன் கன்மலைக்கு போகிறான். கன்மலைக்கு போகும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி அந்த மகிமையின் மேகம் அவனை மூடுது, கர்த்தருடைய கரம் அவனை மூடுகிறது. இப்போ அவனுக்கு என்னை வழி நடத்துகிற தேவன் தம்முடைய கரத்தினாலே என்னை மூடி இந்த ஜனங்களை வழி நடத்தும்படியாக கர்த்தர் உதவி செய்வார் என்று சொல்லுகிற ஒரு பெரிய அசைக்க முடியாத விசுவாசம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, கன்மலையின் வெடிப்பு இயேசு கிறிஸ்துவாகிய இயேசு கன்மலையாகிய அந்த கெச்சமனே அந்த கொல்கதா மலையில் அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டது. அந்த கன்மலையின் வெடிப்பு அதுதான். அந்த கன்மலையின் வெடிப்பில் நிற்கும் பொழுது பார்த்துங்க, அவருடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அவருடைய கரத்தின் நிழலினால் மூடுகிறதை நாம் பார்க்க முடியும். நமக்காய் அவர் பிற்கப்பட்டார், நமக்காய் அவர் உடைக்கப்பட்டார், நமக்காய் அவர் கிழிக்கப்பட்டார், நமக்காய் எத்தனையோ பாடுகளை அவர் சகித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கன்மலையின் வெடிப்பிலே நீ நிற்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கரம் உன்னை மூடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் மூடணுனாக்கா ஒரு இடம் இருக்குது, அது சிலுவை. அந்த சிலுவையின் நிழலிலே வந்து நிற்கும் பொழுதுதான் கர்த்தருடைய கரம் உன்னை மூடும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் மூடுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லிட்டார், மறைப்பேன் கர்த்தர் சொல்லிட்டார். ரைட், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எப்போ மறைப்பார்? நீ அந்த கன்மலையின் வெடிப்பில் நிற்கணும். நீ அங்கேயே நின்றுக்கிட்டு கேட்டாக்கா கன்மலையின் வெடிப்பை விட்டுட்டு நீ இருக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு கேட்டாக்கா கர்த்தர் தம்முடைய கரத்தினால் அவனை மூட மாட்டார். மோசேக்கு தெளிவாக சொல்லிட்டார், தம்பி
என்னிடத்துல ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீ வா, நீ ரட்சிக்கப்படு, நீ விசுவாசி, இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயத்தோடு இரு, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நடக்க உன்னை ஒப்புக்கொடு, சத்தியத்தின்படி நீ நடக்க ஒப்புக்கொடு. அப்ப என் கண்மலையின் வெடிப்பில் நிற்கிற மகனாய் நீ இருப்ப, என் கரம் உன்னை மூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த இடத்துக்கு வந்தாதான் அவருடைய கரம் நம்மை மூடும். ஹல்லேலூயா. அவர் கரத்தின் நிழலிலே நம்மை மறைப்பார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் நிச்சயமாகவே தம்முடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மறைப்பேன் என்று சொன்னவர் மனம் மாறுவதற்கு மனப்புத்திரன் அல்ல. அவர் கரத்தின் நிழலினாலே மறைப்பேன் என்று சொன்னவர் மனிதன் அல்ல. மாறுவதற்கு அவர் சொன்னார்னா சொன்னது தான். அவர் மறைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எதனால மறைக்கிறாரு? தம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே, சிலுவையிலே அடிக்கப்பட்ட கரத்தினாலே, தம்முடைய இரத்தம் சிந்தின கரத்தினாலே, தம்முடைய ஆசீர்வாதமான கரத்தினாலே, தம்முடைய பாதுகாக்கிற கரத்தினாலே இயேசு கிறிஸ்து தம் கரத்தின் நிழலினால் நம்மை மூடுவேன்னு வாக்குத்தத்தம் செய்திட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, யார் அவர் மறைக்கிறாரா? அதே நீங்கள் வாசிக்கலாம். அதே அதிகாரத்தில் 51ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 16வது வசனத்தில் வாசிக்க கேட்கலாம். நான் வானத்தை நிலைப்படுத்தி, நான் வானத்தை நிலைப்படுத்தி, பூமியை அஸ்திபாரப்படுத்தி, பூமியை அஸ்திபார பேஸ்மெண்ட் ஆக்கி, சீயோனை நோக்கி, சீயோனை நோக்கி, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக. ஹல்லேலூயா. நீ என் ஜனம் என்று சொல்லும் பொழுதுதான் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே உன்னை மறைப்பார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய நிழலினாலே நம்மை, கர்த்தருடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மறைப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் அவருடைய ஜனம். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி அவருடைய ரட்சிப்பை நமக்கு தந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மை அவர் தம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறார். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். இந்த ஜனத்தை நான் நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று சொன்னார். அவர் எல்லாரையும் நம்மை பார்த்து அவருடைய ஜனம் என்று சொல்லுகிறார். அவருடைய ஜனமா நீங்க இருக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் அவரை விட்டு தூரமாய் இருந்து விட்டு அவர் தம்முடைய கரத்தினால் நிழலினால் நம்மை மூடணும்னு சொன்னாக்கா, நமக்குண்டானவற்றை மூடணும், நமக்கு பாதுகாப்பை தரணும், நம்மை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னாக்கா, நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கீங்களா? அவருடைய ஜனமாக இருந்தால் தான் அவருடைய நிழலினாலே நம்மை மூடுவார். கரத்தின் நிழலினாலே நம்மை மூடுவார். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஜனத்துக்குரிய அந்த அடையாளத்தோடு இருக்கிறதா? எங்கள் இனம், எங்கள் கோத்திரம், எங்கள் குடும்பம், எங்களுடைய சந்ததி அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, எல்லாருமே சொல்கிறோம். எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கிறது. அதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. எல்லாருமே அதை சொல்கிறோம். அது ஒன்றும் தவறு கிடையாது, எங்கள் குடும்பம் அப்படி சொல்கிறதெல்லாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா குடும்பத்தையும் பார்த்து, எல்லா இனத்தையும் பார்த்து, எல்லா ஜாதியும் பார்த்து, எல்லா ஜனத்தையும் பார்த்து நீங்கள் என் ஜனம் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரி, எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அவர் என் சொந்த ஜனங்களாயிருக்கிறார்கள்ன்றார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்டெடுத்தபடினாலே
நம்மை பார்த்து, ஏன் ஜனம், என் மக்கள், என்னுடைய கோத்திரம், என்னுடைய இரத்தத்தினால கழுவி எடுக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் என் ஜனம். எனக்கு அன்பானவர்களே, அதை சொல்றதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மூடுகிறார். உங்களை மூடணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம அவருடைய ஜனமாக இருக்கும் பொழுது தான் அவர் நம்மை மூடுவார். இயேசு ஊழியம் செய்யும் பொழுது பாருங்கள், மலை பிரசங்கம் செய்கிறார். மலையில் போய் 3 நாள் ராத்திரியும் பகலும் உபவாசம், அவங்க எல்லாம் அப்படியே பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கார், கேட்டுகிட்டே இருக்காங்க. முடிஞ்சிச்சு, கன்வென்ஷன் முடிஞ்சிருச்சு, கூட்டம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ இயேசு, இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இந்த ஜனங்க சாப்பிடாம போகிறாங்களே, என் ஜனங்களுக்கு வீட்டில் போய் சமைக்கணுமே, அதுக்கு டைம் ஆகுமே, அவங்ககிட்ட பாத்திரம் பண்டங்கள் இருக்குதான்னு தெரியலையே அப்படி சொல்லி அந்த ஜனத்துக்காக பரிதபிக்கிறார். சீசர்களுக்கு அந்த பரிதாபம் இல்லை. சீசன் சொல்கிறாங்க, ஆண்டவரே, காசு கொடுத்து வாங்கினா கூட இவ்வளோ பேருக்கு வாங்க முடியாது, இவ்வளோ பேருக்கு கிடைக்காது, நீங்கள் அனுப்பிவிட்டுருங்க அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. இயேசு சொல்கிறார், இல்லை இல்லை, அவங்க ஏன் ஜனங்க, அவங்கள உட்காரவை, அவங்கள 50 பேரா பந்தியை உட்காரவை அப்படி சொல்கிறார். இவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. அவர் தன்னுடைய ஜனத்துக்காய் பரிதபிக்கிற தேவன். என் ஜனங்க பட்னியாக இருக்கக்கூடாது, என் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டவங்க, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தியாக போகணும், என் ஜனங்களுக்கு எந்த மன சஞ்சலம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்தங்க, அவர் தன்னுடைய கரங்களில் 2 மேனையும் 5 அப்பத்தையும் அப்படியே ஏந்தி பிதாவை நோக்கி, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார். ஹல்லேலூயா. அது பெருகிற்று, அது பெருகிற்று. பாருங்க, அந்த ஜனத்துக்காக எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதே சமயத்தில் இயேசு 40 நாள் உபவாசம் முடிக்கிற சமயத்தில் பிசாசு சொல்கிறான், நீ ரொம்ப பசியாக இருக்கிறீர். அவருக்கு பசி உண்டாயிற்று. நீ ரொம்ப பசியாக இருக்கிறீர், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுமே, உமக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, கல் அப்பமாக்க முடியுமே அப்படி சொல்லிட்டு பிசாசு கேட்குறான். இயேசு தனக்காக அந்த கல்லை தப்பார், நான் கல் அப்பமாக்குறேன், முடியுமா? முடியாது அவரால். ஆனால் அதை அவர் செய்யலை. அவருக்காக அவர் பரிதபிக்கலை, அவருக்காக அவர் எதையும் செய்து கொள்ளல. தம்முடைய ஜனத்துக்காக இயேசு அற்புதத்தை செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, நீங்க அவருடைய ஜனமாய் இருந்தால் அவர் கரத்தின் நிழலினாலே நம்மை மறைத்து நம்மை போஷிக்கிற தேவனாயிருப்பார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருப்பார். எனக்கு அன்பானவர்களே, அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்க என் ஜனம், உங்களை என்னுடைய கரத்தின் நிழலினாலே மறைப்பேன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அவருடைய ஜனத்துக்காக அவர் பரிதபித்து தம்முடைய கரத்தின் நிழலினாலே உங்களை மூடுகிறார். இப்போ பாருங்க, சில நேரங்களில் அவருடைய கரத்தை எடுத்துட்டார்னு வச்சுங்களேன், யோபுக்கு நடந்த மாதிரி நடந்துடும். யோபுக்கு என்ன பண்ணாரு? உன் கரத்தை நீர் எடும் பார்க்கலாம், நீ சுற்றியும் அவனு சுற்றிலும் வெளியே அடைத்து வைத்திருக்கிறீரே, உன் கரத்தை எடுங்க பார்க்கலாம் சொன்னாலே பிசாசு. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்களே, யோபு 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசி பாருங்களேன். ஆண்டவர் தெளிவாக அந்த வசனத்தை சொல்கிறார், உன் கரத்தை நீங்கள் எடுங்க. அப்போ என்ன அர்த்தம்? யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைத்து வைத்திருந்தார். பிசாசானவனால் ஒன்றும் செய்ய முடியல, கிட்ட நெருங்க முடியல. அவர் கரத்தை எடுத்தாரு, உள்ள பூந்தான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய ஜனத்தை அவர் அப்படித்தான் இதுவரை மறைத்து வைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கீங்களா? நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கீங்களா? உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பின்மாற்றம், எல்லாவற்றும் குறைவு,
ஆண்டவரை நேசிப்பதில் குறைவுள்ளவளாக மாறிடுறோம்ல. சில நேரங்களில் வேத வாசிக்கிறதுல குறைவுள்ளவளாக மாறிடுறோம். சில நேரங்களில் ஆண்டுடைய வசனங்களை தியானிப்பதில், அதை கை கொள்ளுவதில் நம்ம குறைவுள்ளவளாக மாறிடுறோம். அப்பெல்லாம் பார்த்துங்க, இல்லை நான் உன்னை வெறுத்து தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெறுத்து தள்ளலை. அப்பவும் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மறைத்து தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் இதுவரை சேஃபாக இருக்கிறோம். இதுவரை நம்ம யாரும் அட்டாக் பண்ண முடியல, இதுவரை யாரும் நம்ம தொட முடியல. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்முடைய பலத்தினால நம்ம கிடையாது, நம்முடைய சேஃப்டி காரியங்களால் நமக்கு கிடையாது, நம்முடைய எந்த காரியம் சுய காரியங்கள் நம்ம எடுக்கிற முயற்சினால கிடையாது. கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே நம்மை மறைத்து வைத்திருக்க, நிழலின் கரத்தினால் நம்மை மறைத்து வைத்திருக்கிறதுனால தான் இன்னைய வரையிலும் நம்ம நிர்மூலமாகாம கிருபையாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், அவர் உண்மையுள்ள தேவன். தம்முடைய கரத்தின் நிழலினாலே உன்னை மறைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய ஜனமாக இருந்தாக்கா அவர் மறைச்சி வச்சிருக்கார். நீங்கள் அவருடைய ஜனமாக இல்லைனாக்கா அவருடைய கரத்து நிழலிலே அவர் மறைக்க முடியாதுல்ல. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நீங்கள் அவருடைய ஜனமாக கட்டாயம் செய்யணும், மாறணும். ஹல்லேலூயா. அப்போ கானாவூரில் மன்னிக்கணும், கானானிய ஸ்திரீகிட்ட கர்த்தர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு தான் அப்பத்தை நான் வச்சிருக்கேன், உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, என் பிள்ளைகளுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் அப்படி சொல்றாரு. நீ அந்த நிழலுக்குள்ள வந்துரு, நீ என்னை ஏற்றுக்கொள், நீ என் பிள்ளையா மாறு. அப்ப அவ சொல்றா, ஆண்டவரே, மேசையிலேருந்து விழுகிற துணிக்கை கூட அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர், என்னை நீ ஏற்றுக்கொண்ட, நீ என்னை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். நீ என்னை ஏற்றுக்கொண்ட, இப்போ நீ நிழலுக்குள்ளே வந்துட்ட, என் கரத்துக்குள்ளே வந்துட்ட, உன் விசுவாசம் பெரிது, நீ நினைக்கிறபடியே உனக்கு கடவுது அப்படி சொல்லி அனுப்பிட்டார். ஹல்லேலூயா. உடனே அற்புதம் நடந்துச்சுங்க, ஆசீர்வாதம் வந்துடுச்சு. நீ அவருடைய கரத்துக்குள்ளே வந்துட்டீங்கனாக்கா அவருடைய ஜனமாக மாறிடுறீங்க. அவருடைய ஜனத்துக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்துடுறாரு. ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற அவர் யாருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார்? முதல்ல அவருடைய ஜனத்துக்கு ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கிறாரு. ரெண்டாவது, அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம், ஏசாயா 51:16 வாசிக்கலாம். நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. ஹல்லேலூயா. ரெண்டாவது, யாரை தம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைக்கிறார்னா அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்திருந்தாதான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படணும். தேவனுடைய ஆறுதல் பொருந்திய வார்த்தைகள், சத்தியம் நிறைந்த வார்த்தைகள், தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள், அவரை நம்மை உயர்த்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிற வார்த்தைகள், நம்முடைய வாயில் இருந்து அந்த வார்த்தைகள், அவருடைய வார்த்தையை அருள் செய்திருக்கிறேன்னு சொல்றார். அதுக்கு தான் நான் உன்னை என்னுடைய கரத்தின் நிழலினாலே மறைக்கிறேன்னு சொல்றார். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்க வாயில இருந்தாதான் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மறைப்பார். ஹல்லேலூயா. உங்க வார்த்தையில கட்ட வார்த்தை இருந்துச்சுனாக்கா ஆண்டவர் மறைக்க முடியாது. உங்கள் வாயில் தூஷ்ணமான வார்த்தைகள் இருந்தாக்கா அவருடைய நிழலினாலே என்ன பண்ண முடியாது? கரத்தின் நிழலினாலே உங்களை மறைக்க முடியாது. பார்த்துங்க, மற்றவங்களை குறை சொல்கிற வார்த்தைகள் இருந்தாக்கா அவருடைய கரத்தின்
நிழலினாலே நம்மை மறைக்க முடியாது. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுன்னு சொன்னாக்கா அவருடைய கரத்தின் நிழலினாலே நம்ம என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. அப்போ யாரை தான் மறைப்பார்? அவர் வார்த்தையை நம் வாயிலே இருந்து புறப்படும் பொழுது தான் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைப்பார். சிலர் பார்த்துங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிகிட்டு இருப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸ், எப்போவுமே அவிசுவாசமான வார்த்தைகள், டிஸ்கரேஜ் பண்ணுற வார்த்தைகள், அல்லது ஏதோ அப்படி நம்மளையே உயர்த்தி கொள்ளுகிற வார்த்தைகள், பெருமை நிறைந்த வார்த்தைகள், அப்படி நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் இருக்கிறது. உன் வாயின் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவுது. அதுதான் வேதம் சொல்லி கொடுக்கிற சத்தியம். இன்னைக்கு அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவு என்னன்னாக்கா நம்ம வாய் சும்மா இருக்கிறதே கிடையாது. நம்ம வாயிலே மாட்டிக்கிறது. எதாயிலும் ஒன்று பேசி, எதாயிலும் ஒன்று சொல்லி, எதாயிலும் ஒன்று நடப்பித்து, எங்கேயோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துட்டு இருப்போம். வாய் நிற்காது. சிலருக்கு சொல்லாதானா கரெக்டாக சொல்லுவாங்க, வேண்டாம் அப்படின்னாக்கா அதை தான் கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. சில பாருங்கள் சும்மாவே போய் பேசினுப்பாங்க, சும்மா பெருமைக்கு எதாயிலும் ஒன்றுமே இருக்கா, சப்ஜெக்டாக இருக்காது, ஆனால் போய் ஆஹா ஓஹோ அப்படி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் கவனித்து பார்த்துருக்கலாம். நம்ம சூழ்ந்து இருக்கிறவங்க, நான் உங்களை சொல்லலை, நம்ம சுற்றியில் இருக்கிறவங்க உங்களை கவனித்து பார்த்துருக்கோம். வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தை பாருங்கள், நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் புறப்படுகிறதா, நம்ம என்கரேஜ் பண்ணுற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் புறப்படுகிறதா, சத்திய வார்த்தைகள் புறப்படுகிறதா, அல்லது நம்மை கலங்கடிக்கிற வார்த்தைகள், நம்மை அவிசுவாசத்துக்குள்ளாய் கொண்டு போகிற வார்த்தைகள், நம்மை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள், நம்மை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் புறப்பட்டு போகிறதா? அப்போ கவனிச்சு பாருங்க, யாரை கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைக்கிறேன்னு சொன்னாக்கா அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்திருக்கும் பொழுது தான். ஹல்லேலூயா. வேதம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அவர் வார்த்தை ஒன்றும் வீணாய் திரும்பாது, அவர் நினைத்த காரியத்தை செய்யும். ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைகள் நம்முடைய நாவிலே இருக்கும் பொழுது, அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படும் பொழுது, அந்த வார்த்தையினாலே பாருங்க மற்றவர்கள் கண்டித்து உணர்த்தப்படும் பொழுது, அல்லது மற்றவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் வளருவதற்கு ஏதுவாக, விசுவாசத்தில் வளருவதற்கு ஏதுவாக, சத்தியத்தில் வளருவதற்கு ஏதுவாக, அந்த வார்த்தைகள் காயத்தை ஆற்றுவதற்கு ஏதுவாக, ஆண்டவரை இன்னும் நெருங்கி ஜீவிப்பதற்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தைகள் புறப்படும் சொன்னாக்கா அவனை என்ன செய்வார்? கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைத்து கொள்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுது? நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்க? எப்போ பார்த்தாலும் யாரா திட்டி நிற்கிறது, எதையாகிலும் சொல்லிகிட்டு இருக்கிறது பாருங்கள். அப்புறம் நம்ம பைபிள் படிப்போம், அப்புறம் ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் நான் விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படி சொல்லுவோம். கவனிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு நமக்கு புரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படின்னு கர்த்தர் கவனிக்க. நாவில் சொல் புறவாவதுக்கு முன்பதாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ என்ன பேச போகிறன்னு அவருக்கு தெரியும். உன் வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வரோன்னு சொல்லிட்டு. அதுதான் யாக்கோபு சொல்கிறாரு, அது சுக்கான், அது கப்பலை ஓட்டுற, ஆமாம், அந்த நாவு ஆயில் சக்கரத்தை என்ன பண்ணிடுமா, கொளித்திரோன்னு இருக்குது. ஹல்லேலூயா. சின்ன அவயவம் தான். அந்த நாவிலிருந்து, உன் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் தான் புறப்படணும். நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது ஆசீர்வாதமும் சாபமும். ஹல்லேலூயா. அப்ப அந்த நாவு அல்லது உன்னுடைய வாய் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும் பொழுதுதான். தேவனுடைய வார்த்தைகளால் எப்போவுமே உன் நாவு நிரம்பி இருக்கணும். அப்படி நிரம்பி இருக்கும் பொழுதுதான் அவர் கரத்தின் நிழலினாலே நம்மை மறைப்பார். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு வார்த்தையிலே வல்லமை உள்ளவராயிருந்தார்.
அவர் ஒரு வார்த்தை சொன்னாக்கா குஷ்டரோகி சுகமாயிடுவான். ஒரு வார்த்தை சொன்னாக்கா பிசாசு ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னாக்கா சுகமாயிடும். ஒரு வார்த்தை சொன்னா முடவன் எழுச்சி நடப்பான். ஒரு வார்த்தை சொன்னா செத்தவன் உயிரோடு கூட எழும்புவான். அவர் வார்த்தையில வல்லமை உண்டது. அமைதலாய் காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. அவருடைய வார்த்தை இயற்கை கண்ட்ரோல் பண்ணுச்சு. சுனாமி மாறி அடிக்குதுங்க. சீசர்லாம் பயந்துட்டாங்க. அந்த சீசரில் பார்த்தோன்னா மீனவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியும், அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவங்க பயமுறுத்துற மாதிரி நடக்குது சம்பவம். பாருங்க, இயேசு வந்தார். அவருடைய வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள், அதிகாரமுள்ள வார்த்தை புறப்பட்டது. இயற்கையின் மேல் அதிகாரமுள்ள வார்த்தை புறப்பட்டது. இறையாதே, அமைதலாயிரு. கேட்டுச்சா? காற்று கேட்டுச்சா? அலை கேட்டுச்சா? அமைதல் உண்டாயிச்சான். ஹல்லேலூயா. சீரிட்டு இருந்த காரியம் அமைதலாயிடுச்சு. எப்ப? கிருபை பொருந்தின வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படும் பொழுது சீரிட்டு இருக்காம. பார்த்தீங்களா, குடும்பத்தில் சில இடங்களில் சண்டை நடந்துட்டு இருக்கும், ஒரே அழுகையும் பிரச்சனையுமா இருக்கும். அப்போ கிருபை பொருந்தின வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்பட்டுச்சுனாக்கா அந்த இடத்துல அமைதல் உண்டாயிடும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் அந்த சீஷர்களை தம்முடைய கரத்தின் நிழலினால மறைச்சிட்டார். அவங்கள பத்திரமா அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஹல்லேலூயா. அவங்க கரை சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க அவருடைய கரத்தின் நிழல்ல மறைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்க வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தைகள் புறப்படணும். ஹல்லேலூயா. கஷ்ட வார்த்தை புறப்பட்டாக்கா முடிஞ்சு கதை. உங்கள் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ 2 வார்த்தை இருக்கு. ஒன்று கெட்ட வார்த்தை, இன்னொன்று நல்ல வார்த்தை. நல் வார்த்தைகளை அருள்கிறவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் இதுதான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் தான். அதை தான் நம்ம வாயில் வச்சிருக்காரு. இதை சொல்றவனு தான் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே மூடுவார். ஹல்லேலூயா. 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். யாரை மூடுறாராம்? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷர் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. 3வது யாரை கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைக்கிறான்னு சொன்னாக்கா உன் இருதயத்தில் என்ன இருக்கணுமா? கர்த்தருடைய வேத வசனங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை என்ன பண்ணணும்? இருதய பலகையில் எழுதி வச்சுக்கணும். ஹல்லேலூயா. கேட்குற வார்த்தைகள் எல்லாம் எங்கே இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். இங்கே காதில் போய் இந்த காதுக்கு வரக்கூடாது. அது என்ன செய்யணும்? உங்கள் இருதயத்தில் வந்து பதியணும். ஹல்லேலூயா. அது எழுதப்படணும். அந்த வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், வேத வசனங்கள் இருதயத்தில் இருந்தால் தான் கர்த்தருடைய நிழல் நம்மை மறைக்கும். ஹல்லேலூயா. ஒரு சமயம் பாருங்கள், நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன், சாது சுந்தர் சிங் அவருடைய புஸ்தகத்தில்
சாது சுந்தர் சிங் வட மாநிலம் ஒன்றில் அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாராம். வட மாநிலத்துக்கு போனவங்க தெரியும். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டில் போகிற மாதிரி கிடையாது. அங்கே எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் புல்லுக்கட்டு எல்லாத்தையும் ஏற்றுவாங்க ட்ரெயினில். மொத்தம் ஏறும், எல்லாமே ட்ரெயினில் ஏறும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எல்லாமே ஏற்றிக்குவாங்க வட மாநிலத்தில். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஏற்றிட்டாங்க, எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. சாது சிங் ஒரு ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்காராம். அப்படி உட்காந்துருக்கும்பொழுது அவருக்கு எதிர்க்க ஒருத்த உட்காந்துருந்தான். அவன் யாருன்னு கேட்டால் அந்த மூடி மஸ்தான் வேலை காட்டுறதில்ல, இந்த குடுகுடுக்காரன் மாதிரி மந்திரக்காரன். அவன் உட்காந்துருக்கான் எதிர்க்க. இப்போ பாருங்கள், அவன் திடீர்னு எழுந்தான். ஜன கூட்டம்லாம் இருக்குது, திடீர்னு எழுந்தான். இவர் காசு வசூல் பண்ணுறது தானே அவருடைய வேலை. இங்கெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நாட்களில். இப்போ இல்லை, குறைவு. அந்த நாட்களில் பார்த்தா எதாயிலும் ஒன்று குடுன்னு அடித்து அப்படி பார்த்தீங்கன்னா கேட்பான் எல்லார்ட்டையும், இல்லைன்னா ரத்தம் கைக்கு செத்து போயிடுவான்மா. அந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றுவானுங்க. அந்த மாதிரி பாருங்கள், அங்கே ட்ரெயினில் அந்த மாதிரி எழுச்சி நின்றுக்கிட்டாரான் ஒருத்தன். எழுச்சி நின்றுட்டு தாப்பார் நான் இந்த மேஜிக் பண்ணுறேன், அந்த மேஜிக் பண்ணுறேன், என்னென்னோ பண்ணிட்டு இருந்துக்கிறான். இவர் பைபிளை வச்சுன்னு நியூ டெஸ்ட்மெண்ட்டை வச்சுன்னு வாசித்துனே இருந்திருக்கிறார். சில காரியங்களை அவன் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவனால் செய்ய முடியலையாம். இதோ வருது அதை வருதுன்றானா ஒன்றும் வரல, நடக்கலை. இவர் பைபிளை வாசித்து நேர்க்கிறாரு. அப்போ உடனே அவன் சொன்னானா அங்கே இருக்கிறவங்ககிட்ட, அதோ அந்த உட்காந்துருக்கிற அந்த ஆள் காவி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கை நீங்கள் எடுத்துருங்க, நான் செய்கிற மேஜிக்கு நடக்கும் அப்படி சொன்னானா. உடனே பார்த்தீங்கன்னாக்கா புக்கு என்னென்னா கேட்டால் நியூ டெஸ்ட்மெண்ட் பைபிள். அது அவர்கிட்டருந்து வாங்கினோன்னு வாங்கிட்டாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களாம் மேஜிக் பார்க்கணும்ல, வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு விட்டாங்க. இப்போ அவர் செய்கிறாரு. அப்பவும் நடக்கலை. அப்பவும் ஒன்றும் மேஜிக் நான் பண்ண முடியல. அவனால் மந்திரவாதியால் எந்த காரியத்தையும் செய்ய முடியல. அப்போ சாது சிங் சொன்னாராம், நீ இந்த பைபிளை வாங்கிட்டு இருக்கலாம், என் இருதயத்தில் தேவனுடைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படுறீங்களா? தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தா கர்த்தருடைய நிழல் எப்பவுமே உங்களை மறைத்து, கரத்தின் நிழல் எப்பவுமே உங்களை மறைத்திருக்கிறோம், உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. யாரும் உங்களை துக்கப்படுத்த முடியாது, யாரும் உங்களுக்கு எதிராக எழும்பி வர முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவன் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன்னு சொல்றார். யார? தன் இருதயத்தில் வேத வசனங்களை எழுதி வைத்திருக்கிறவனெல்லாம். உங்க இருதயத்தில் என்ன இருக்கு? உலகம் இருக்குதா? உலகத்தினுடைய காரியங்கள் தான் இருதயத்தில் ஓடிட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க, இருதயத்தில் என்ன இருக்கு? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், சுகம், சுகம். இருதயத்தில் நான் இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும், அதானே ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் தேவையில்லைன்றார் ஆண்டவர். உன் இருதயத்தை என்ன பண்ணு? என் வசனத்தை நிரப்பி வை, என் வசனத்தை பதிய வச்சுக்கோ. பதிய வைக்கணும்னாக்கா பிரிண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் பிரிண்ட் பண்ணணும், எழுதி வச்சிருக்கணும். எழுதி வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் மறைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இருதயத்தில் அநேக காரியங்கள் ஓடிட்டுருக்கும். உலகத்துடைய காரியங்கள், அந்த காரியம், இந்த காரியம் எல்லாம் இருதயத்தில் ஓடிட்டுருக்கும். ஒரு பக்கம் ரத்தமும் ஓடிட்டுருக்கோம். ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷனோ ஆமாம், அவர் இருதயத்தில் என்ன எழுதி வச்சுக்கிறேன்னு பார்க்குறார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் என்ன இருக்கு? வேத வசனங்கள் இருக்கா? அவரை குறித்ததான தியானம் இருக்கா? அவரை குறித்ததான அன்பு இருக்கா? ஆத்துமாக்களை குறித்ததான பாரம் இருக்கா? பாருங்க, அப்ப அதெல்லாம் கவனிக்கிறாராம். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் அவருக்கு ஒரு பெயர். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவன் யார்? கர்த்தர் ஒருவரே. இருதயம் கேடுள்ளதும் மகா கிறுக்குள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவர் கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா.
வேறு யாருக்கும் தெரியாது உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் பார்க்குறாரு, இவன் மனசில் வேத வசனம் எழுதப்பட்டிருக்கு, இந்த அம்மா மனசில் தெய்வ வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு, இந்த அம்மா மனசில் உலக காரியங்கள் தான் எழுதப்பட்டிருக்குது, இந்த அம்மா மனசில் நன்மை செய்கிற காரியம் எழுதப்பட்டிருக்கு, இந்த அம்மா மனசில் தீமை செய்கிற காரியம் எழுதப்பட்டிருக்குது, வஞ்சிக்கிற காரியம் எழுதப்பட்டிருக்கு. எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது கிடையாது, எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ பாருங்க, அவர் தம்முடைய கரத்து நிழலினாலே மறைக்கணும்னு சொன்னாக்கா, உங்கள் இருதயத்தில் தேவ வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி எழுதப்பட்டிருக்கும் பொழுது தான் நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். இயேசு தன் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்திருந்தார். பிசாசு வந்து சோதிக்கும் போதெல்லாம் சொன்னார், அவன் வார்த்தையை சொல்லி 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 அவனை விரட்டி அடித்தார். ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அவர் வாக்கு தத்தங்களின் தேவன். தம்முடைய கரத்தின் நிழலினாலே உன்னை மூடுவேன்னு சொல்கிறாரு, கரத்தின் நிழலினாலே உன்னை மறைப்பேன்னு சொல்கிறாரு. துன்ப நேரங்களில் கூட, துயரமான நேரங்களில் கூட கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். நீ அழும் பொழுதும் சரி, நீ சிரிக்கும் பொழுதும் சரி, நீ துக்கப்படும் பொழுதும் சரி, நீங்கள் வேதனையின் மத்தியில் இருக்கும் பொழுதும் சரி, ஆசீர்வாதம் இருக்கும் பொழுதும் சரி, ஆசீர்வாத குறைவுகள் ஏற்படும் பொழுதும் சரி, கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே உன்னை மறைத்து வைக்கணும்னு சொன்னாக்கா, எப்போவுமே கர்த்தருடைய வசனங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கணும். உன் நாவில் கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படணும். எனக்கு அன்பானவர்கள், நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம் நிறைவேற உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து அவர் அருகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள், உங்களுடைய நாவில் இருந்து அவர் அருள்கிற தேவனுடைய வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா? உங்கள் இருதயத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது? தலையெழுத்துன்றானே, தலையெழுத்துலாம் கிடையாது, உங்கள் இருதய எழுத்து தான். அதை தான் தலையெழுத்துன்னு சொல்கிறான். இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு. உங்கள் இருதயத்தில் பதித்து வைக்கணும்னு சொல்கிறாரு. அவன் விதிங்க, அவன் தலையெழுத்துங்க சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க உலகத்தில் தெரியாது அவனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு, நம்முடைய நாவை கர்த்தர் பார்க்குறாரு, நாம் அவருடைய ஜனமாக இருக்கிறோமான்னு கர்த்தர் பார்க்குறாரு. அவனை கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவர் கரத்தின் நிழலினால் மறைக்கப்பட இந்த 3 குவாலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காரியங்கள் இருக்குது. நான் வெரி சிம்பிளாக சின்ன காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த காரியங்கள் உண்மையாக இருக்கிறோமா? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்ல? நல்லா இருக்குது வாக்குத்தத்தம். கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன்னு சொல்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய ஜனம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வேத வசனங்கள் இதெல்லாம் இருக்கணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கிற மனுஷன்தான் கர்த்தர் தம்முடைய கரத்தின் நிழலினால் மூடி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட அன்பு சகோதர சகோதரியை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீ கொடுத்த வார்த்தையின்படி உடைய கரத்தின் ஆண்டவரே நிழலினால் இவர்களை மறைத்து காத்துக்கொள்வீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.